பயந்தார்களோ அதே போலதான் நம்முடைய வாழ்க்கையிலும் ஒவ்வொரு மாதமும் கர்த்தர் புது புது வார்த்தைகளை தந்து நம்மை உருவாக்கி கொண்டு இருக்கிறார். ஆயினும் நாம் என்ன செய்கிறோம்? பயமும் திகழுக்கும் விடம் கொடுத்து பிசாசை வைக்கிற அம்புகளுக்கு பயந்து நடுங்கி கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் நாம் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார், அவர் நம்மை அதிசயமாய் நடத்துவார் என்று நாம் விசுவாசித்தோமானால் நாம் தேவனுடைய மகிமையை காண முடியும். ஆயினும் எவ்வளவோ வசனங்கள் நம்மை ஆற்றி தேற்றி நம்மை உருவாக்கி விசுவாசத்தில் நிலைநிற்கும்படி நம்மை வழிகாட்டினாலும் நாம் மாமிசத்திலே சில விஷயங்கள் நமக்கு பலவீனத்தை கொண்டு வந்த உடனே நாம் பயந்து விடுகிறோம். அதனால தான் தேவனை மறுதளிக்கத்தக்க இல்லை முறுமுறுக்கத்தக்க தேவனை விட்டு விலகத்தக்க சூழ்நிலைக்கு நாம் மாமிசத்துக்கு இடம் கொடுத்து விடுகிறோம். அப்படி அல்ல. நம்மை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை. இஸ்ரவேலின் தேவனை காக்கிறவர். அவர் எப்பொழுதும் நம் மீது கண்ணோக்கமாகவே இருக்கிறார். அதனால அனுதினமும் நம்முடைய வாழ்வில் வருகிற நெருக்கமான காலகட்டங்களிலும் கடினமான சூழ்நிலையிலும் நாம் எகிப்திலிருந்து இஸ்ரேல் ஜனங்களை அவர் நடத்தி வந்த அற்புத அந்த சாட்சிகளை நாம் அது அனுதினமும் தியானிக்கும்படியாக